பிரைஸ்தலா. நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தில் இந்த நாள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம 10 கற்பனையாக கட்டளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அது நம்ம வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்று 7வது கட்டளையாகிய கற்பனை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் 8வது கற்பனை குறித்து நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, களவு செய்யாத இருப்பாயாக. உபாகமம் 5:19 மத்தேயு 19:18 அருளாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறார். அங்கே சொல்லப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தான் புதிய ஏற்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லி இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ களவு செய்யாத இருப்பாங்க. களவுன்னா அதாவது திருடக்கூடாது. திருடு, கள்ளத்தனம், என்ன சொல்ல, கொள்ளைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு 3 பேருக்கு சேர்த்து களவு. அதாவது ஆண்டவராகிய தேவன் மக்களுக்கு சட்டத்தை எழுதும் பொழுது நீங்கள் களவு செய்யக்கூடாது என்று எழுதுகிறார். அப்படி என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் காலத்தில் ஆட்களை திருடிடுவாங்க. ஆட்களை திருடி அந்நிய தேசத்தில் அடிமையாக வித்துடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் உண்டு. யாத்திராகமத்தில் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் உபாகமத்தில் 24:7ஆம் வசனமும் சொல்கிறாங்க, மனுஷனை திருடுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போது மனுஷனை திருடுகிற காலங்கள் ஆதி காலம், அதாவது நியாயப்பிரமாணம் சட்டம் வந்த பிறகு. அப்படி மனுஷனை திருடி அவனுக்கு விருப்பம் இல்லாத விட்டுவிடக்கூடாது. அக்காலத்திலே ஜாம்பவான்கள், பணக்காரர்கள், பெரிய பெரிய ஆட்களுக்கு, வேலை ஆட்களுக்காக இன்னொரு ஆத்மா திருடி விற்று விடுவார்கள். அந்த காரியத்தில் தான் சொல்கிறாரு திருடக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்நாட்களே ஆட்களை திருடினாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்களை வஞ்சிக்கிறது கூட ஒரு திருடுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லேவிய ஆகமத்தில் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது பாருங்கள். 19:13 விதமாய் சொல்லுகிறது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. இது கூட ஒரு களவம். அதாவது ஒரு வேலை செஞ்சுனா வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அவனுக்கு வேலை செய்யும்பொழுது கடுமையான வேலை வாங்கிடுவாங்க. கடுமையான வேலை வாங்கி ஆனால் சம்பளம் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்பாங்களா? மிகவும் குறைவாய் கொடுப்பாங்களாம். அது கூட கர்த்தருடைய பார்வையில் ஒரு திருடு, களவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டு பாருங்க. அப்போது வேலை அதிகமாக வாங்கிட்டு கூலி கம்மியாக கொடுக்குது. உதாரணத்துக்கு இப்போ சொல்லியா, இந்திக்காரர்கள்லாம் அங்கேருந்து கூட்டு வந்து நல்ல வேலை வாங்கிட்டு கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தான். அப்போ அந்த காலத்தில் இருந்துருக்கு பாருங்க. அப்போ வேலையால் கூலிக்கு பாத்திரம் அவனுடைய முழு உழைப்பும் அவனுக்கு தர வேண்டிய சன்மானம், அதாவது கூலி, அதை கொடுத்து விடப்பட வேண்டும். அந்த கூலியை திருடுறான் பார்த்தியா, அது கூட ஒரு திருடு, ஒரு களவு என்று சொல்ல குறித்து நம்ம பார்க்குறோம். யாக்கோபு அப்போஸ்தலன் விதமாக எழுதுகிறார். பார்த்தீங்கன்னா யாக்கோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இருக்குது. அறுத்தவனுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் கேட்கப்பட்டது. பட்டதான் என்ன அர்த்தம்னா, வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு அவனுக்கு நாள் முழுவதும் வேலை வாங்கிட்டு கொஞ்சமான கூலி வாங்க, மீதியெல்லாம் அவனுடைய பொக்கிஷத்தில் சேர்த்து வைக்குவது. அது சொல்கிற அது கூட ஒரு களவு என்று சொல்லுகிறான். அப்படி சேர்த்து வைத்ததுக்கு பேர் அவனுக்கு எப்படி இருப்பானா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஐஸ்வர்யர்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் நீங்கள் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொண்ணு வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியிலே இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களே பொக்கிஷத்தை சேர்த்துங்களே. அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டானா அவனை கூலியை சரியானபடி கொடுத்துடு, அவனை கூலியை அபகரிக்காது. அது கூட கர்த்தருடைய பார்வையில் ஒரு திருட்டு என்று சொல்வதை கொடுத்து பார்க்கணும். களவு என்று சொல்வதை பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாடாக இருக்கட்டும், மற்ற எந்த காரியங்களும் அநேக இடத்துல பாருங்கள், களவு கொள்ளை, வேலை அதிகமாக வாங்கிட்டு கூலியை கம்மியாக கொடுக்குற காரியங்கள் என்று அநேக இடத்துல நடந்து கொண்டு வருவதை குறித்து பார்க்கணும். எபேசியர் புத்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் எவ்விதமாக எழுதுகிறார் குறித்து பார்க்கணும். எபேசியரில்
4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விதமாக சொல்வது பாருங்க. நான் வாசிக்கிறேன். திருடுகள் நீ திருடாமல் குறைச்சலவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையில் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே சொல்ல திருடுகள் நீ திருடாமல் குறைச்சலவனோடு கொடு. வேலை அதிகமாக வாங்கி பணத்தை நிறைய வாங்கி வேலை அதிகம் வந்து குறைவான சம்பளம் கூட அவனுக்கு பேர் என்ன? திருடன் என்று சொல்லுகிறார். குறைச்சல் ஒன்று கொடுத்து உதவி செய்கிறது என்று சொல்கிறதை குறித்து பார்க்கணும். அது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையில் அது கூட ஒரு பெரிய திருடு என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி பார்க்கணும். ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது பார்க்குறோம், பொருட்களை கந்த சந்தையில் அதிக விலை விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட ஒரு திருடான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருட்களை பதுக்கி வைத்து பொருட்கள் ஷார்ட்டேஜ் ஆன நேரத்தில் அது அதிக விலை விற்று விற்கிறான் பார்த்தீங்களா, அது கூட ஒரு பெரிய திருடுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பார்வையில் அனைவரும் நல்ல தராசாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறார். கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே நல்ல தராசாக இருக்கணுமா. உதாரணத்துக்கு பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இப்படி பொருளை பதுக்கி வைத்து விற்கிறவங்களுக்கு பேர் என்னவா? கள்ளத்தராசுன்னு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வெவ்வேறு நிறைக்கலும் வெவ்வேறான மரக்காலம் ஆகிய இவரெண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இது எதை சொல்ல வருகிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளை கவனிக்க, அதாவது பொருளை பதுக்கி அநியாய வட்டி அநியாயமாக விற்கிறது, அநியாய ரேட்டு எடுத்து விற்கிறது, அப்புறம் எடை குறைவாக வச்சுட்டு அதை எடை அதிகமாக வச்சுட்டு பொருளை குறைவாக போடுறது, இதெல்லாம் கள்ளத்தராசு. இது பங்கு சந்தையில் இன்ன வரைக்கும் நடக்குது பாருங்கள், எல்லா தேசத்திலும் நடக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்றார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லும் அவருக்கு பிரியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பார்க்கிறோம். இப்போ கள்ளத்தராசு அப்படின்னா பொருட்களை அதிகமாக விற்கிறது, ஏமாற்றி விற்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களை என்ன சொல்கிறாங்கன்னா திருடர்கள் என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். உபாகம புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறப்ப 13லேருந்து வாசித்து பார்க்குறோம். உன் பையில் பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்கள் வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளை வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரன் படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலானவைகள் அநியாயத்தை செய்கிற எவனோ உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன். நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, கள்ள சந்தையில் அநியாயமாக விற்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் என்ன? அருவருப்பானவன். சட்ட புத்தகத்தை விதமாக சொல்லுது. லேவியர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் விதமாக சொல்லுது பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளத்தராசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தைப்படி பார்க்கிறோம். சுமுத்திரையான தராசும் சுமுத்திரை நிறைக்கலும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். சுமுத்திரனா நிறைவா, குறைவில்லாமல், ஒழுங்குகிரமாக, சுமித்திரனா ஒழுங்குகிரமாக சரியானபடி உடைய நிறைக்கல்கள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்கள் எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ண உங்கள் தேவனாய கர்த்தர். எகிப்து தேசத்தில் உங்களுக்கு வேலை வாங்கிட்டு உங்களுக்கு கூலி கொடுத்தாங்களா? இல்லையே. வெறும் சாப்பாடு வெள்ளை கீரையும் கொடுத்து கூழ் கஞ்சி கொடுத்தானே உங்களை அடிமையாக வைத்திருந்தாங்க. நீங்கள் வளர்ந்துருக்கும் பொழுது அப்படி செய்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க சற்று கவனித்து பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் சொல்கிறத குறித்து பார்க்குறோம். ஆமோஸ் பார்த்து மிக தெளிவாய் சொல்கிறதுக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்வதை குறித்து நம்ம பார்க்கணும். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேசத்திலே சிறுமப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி, நல்லா கவனிக்க, தேசத்திலே சிறுமப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறித்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசிலை வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கு எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சி கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதவி விற்கும்படிக்கு நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகள் திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்லுவீர்களே. இதை கேளுங்க. என்ன அர்த்தம் சொல்ல வராது பார்த்தீங்களா? இன்றைக்கு இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணி அக்கிரம் பண்ணி சம்பாதித்து கர்த்தருடைய காலத்தில் காணிக்கை கொண்டு வருகிறாங்க. நீங்கள் எங்களுக்கு தேவாலயத்தில் நடக்குது இந்த காரியம். அதுக்கு பேர் கள்ளத்தராசு, திருடு. மீகா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். இப்போ கள்ளத்தர அதை அப்படி சம்பாதிக்கிறோடைய சம்பாதனை எப்படி இருக்கான்? அப்படி ஏமாற்றி பிழைப்பவர்களுக்கு பணத்தை திருடுதுன்னா அதிக வேலை வாங்கிட்டு குறைவான சம்பளம் கொடுக்குறது திருட. அவங்ககிட்ட சுமுத்திர நிறைக்கல் இருக்காது. இங்கே மீக 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், துன்மார்க்கனுடைய வீட்டில் துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருப்படுத்தக்க குறைந்த மரக்காலம் இன்னும் இருக்கிறது அல்லவா? எந்த காலத்தில் நடக்க வேண்டியது எப்போ சொல்ல போகிற அந்த காலத்தில் சொல்லிட்டு இந்த வரைக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார்.
கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களும் பையும் இருக்கும் பொழுது அவர்களை சுத்தமல்லவர்கள் சென்றுவானே. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை அசுசியானவர்கள், அருவருப்பானவர்கள் என்று சொல்கிறதுக்கு குறித்து பார்க்கலாம். நல்லா மத்திய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 19, 20 கர்த்தர் சொல்வார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, பூலோகத்தில் சேர்த்து வைக்காதீங்க. அப்படி என்ன அர்த்தம்? பூலோகத்தில் வாழ்க்கை வாழக்கூடாதா? வசதியாக வாழணும், அதை முறையானபடி சம்பாதித்து வாழணும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இது கூட ஒரு திருட்டு பாருங்கள். இப்போ முதலாவது பார்த்தோம், வேலை செய்ய வேலைக்காரர்களை கூலியை குறைவாக கொடுத்து ஏமாற்றுவது ஒரு திருடு, களவு. இரண்டாவது, பொருட்களை அதிகமாக வைத்து வியாபாரம் செய்யும்போது அது கூட ஒரு களவு என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை எப்படி நிறைவேற்ற எல்லா காரியத்திலும் நம்மளை நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல்லாம் அவருடைய செயல். என்ன சொல்ல வருகிறான்னு நல்லா பார்த்தீங்கன்னா, தராசு நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பக்கம் தராசு. ஆனால் இஸ்ரவேல் காலத்தில் ஒரு பக்கம் மட்டும் தராசு, ஒரு பக்கம் ஒரு கொம்பு இருக்கும் பாருங்க. இங்கே சொல்கிறாங்க, சுமுத்திரை நிறைக்கோலும் தராசும். ஒரு நிறைக்கோள் இருக்கும், ஒரு கோல் இருக்கும், அந்த கோலுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு தராசு தொங்கும், அதில் பல கோடுகள் போட்டிருக்கும். எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தூக்கு அப்படின்வாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, கல்லை வைத்து அதில் கோடு போட்டுருப்பாங்க, 1 கிலோ இவ்வளோ 2 கிலோன்னு சொல்லி. அது வந்து ஒழுங்கு கிரகமாக இருக்கணுமா, அதுக்கு பேர் தூக்குன்னு சொல்லுவாங்க. இதில் தராசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாருங்க, நல்லா கவனிங்க, சுமுத்திரை நிறைக்கோள். நிறைக்கோள் என்பது யாரு? ஆண்டவர் தான் நிறைக்கோள். தராசு நிறைக்கோள் அவர் கர்த்தருடையது. அவர் பையில் இருக்கிற நிறை கற்களான்னா, அப்போ நம்மெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, தராசுகளை வைக்கப்படும் எடை கற்களாக நம்மளுக்கு காணப்படுது. கர்த்தர் பயன்படுத்துவார். நீ ஒழுங்கு கிரகமாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும். எல்லாத்திலும் ஒழுங்கு இருக்கணும். தராசில் கல் எப்படி சரியாக வைக்கிறோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஒழுங்கிரமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தராசுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். தராசு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த கோல். அதில் வைக்கப்படும் எடைக்கல்களாக நாம் இன்னைக்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? நிறைவாக இருக்கிறோமா? எல்லா காலத்துக்கும் நிறைவாக வாழ்ந்திருக்கிறோமா? நிறைவான வாழ்ந்திருக்கிறோமா? நியாயத்தின்படி வாழ்ந்திருக்கிறோமா? நீதியின்படி வாழ்ந்திருக்கிறோமா? எதுவும் வாழ்ந்திருக்கிற பாருங்களேன், எதுவுமே வாழலையா? அதாவது லேவியாகரம் 19ஆம் அதிகாரம் 15 சொல்லிட்டீங்க, நீதியாக வாழுங்கள், நீதியாக நியாயம் தருங்கள் என்று சொல்றதை கொடுத்து பார்க்கணும். எல்லாத்திலையும் நீதி எதிர்பார்க்கிறேன், நியாயத்தை எதிர்பார்க்கிறேன், கள்ளத்தராசு இருக்கக்கூடாது, ஒழுங்கு கிரகமாக இருக்கணும் எதிர்பார்க்கிறேன். உதாரணத்துக்கு கூட சொல்லி, யாரும் தவறான நினைத்து ஊழியக்காரங்க தவறாக நினைச்சாங்க. இன்றைக்கி ஊழியத்தை ஸ்தாபித்து சபைகளை கட்டி பல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நாம நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, நம்முடைய தேசத்திற்கு சரியானபடி வரி செலுத்துகிறோமா? அதாவது இன்கம் டேக்ஸ் செலுத்துக்கிறோமா அப்படின்ற கூட நான் கேட்கிறேன். செலுத்துகிறோமா? யாரும் செலுத்துறதில்லை. இன்றைக்கி சபையில் திருட்டு கணக்கு எப்படி வருது? மத்தேயு புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்துக்கு 24, 27 வரைக்கும் இயேசு சாமி கிட்ட வந்து வரி கேட்குறாங்க. இப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, யாரெல்லாம் வரி செலுத்தணும்? பிள்ளைகள் செலுத்த தேவையில்லை, பரவாயில்லை, பிள்ளைகள் வழி செலுத்தினா கூட நாம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூண்டில் போடு, அதில் முதலாவது வெள்ளி பணம் கடை கொண்டு வந்து உனக்கு எனக்கு வரி செலுத்துக்கிறார். தேவ பிள்ளைகள் அவருடைய ஊழியத்தில் அவர் வரி செலுத்தினார். ஒழுங்கு கிரகமாக அவர் ஒரு நாளும் கள்ளத்தராசாக காணப்படவில்லை. இன்றைக்கி ஊழியக்காரர் இருக்கிற நம்ம வரி செலுத்துகிறோமா? கல்லை தராசாக காணப்படுகிறோம். ஒரு சபையில் எப்படிங்க கருப்பு பணம் வரும்? அல்லேலூயா. இப்போ எல்லா நிறுவனத்தும், நம்ம நிறுவனத்தும் அல்ல, ரோமன் அதாவது எந்த கிறிஸ்துவ நிறுவனத்து மாத்திரமல்ல, ட்ரஸ்டி மாத்திரம் இல்லை, இந்து ட்ரஸ்டி, முஸ்லீம், எல்லாத்திலையுமே கள்ளம் திருடு சரியானபடி கணக்கு காட்ட முடியல. லஞ்சம் கூட ஒரு வகையான திருட்டுங்க. ஒரு பொருளை வாங்கணும், ஊழியத்துக்கு ஒரு பொருளை வாங்கணும், ஒரு லேண்டை கொள்முதல் செய்யணும் அப்படின்னா அந்த லஞ்சம் கொடுத்து வாங்கிடக்கூடாது. ஒழுங்குங்கிற முறையானபடி, நீ முறையானபடி வாங்கினா முறையானபடி கணக்கு செலுத்து, முறையானபடி பணத்தை கொடுக்கணும். திருட்டுத்தனமாக வாங்குறதுனால அது களவு என்று சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் ஆட்களை திருடக்கூடாது, ஒழுங்கிரமாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் எல்லா காரியத்திலையும் நீ சுமுத்திரை என்ற நிறைக்கெல்லாம் இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் சொல்கிறாரு, களவு செய்யாத இருப்பாக. எல்லா ஊழிய காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், வேலை காரியமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் களவு செய்ய ஒழுங்கிற சுமுத்திரையான நிறைக்கல்லாகும், சுமுத்திரை தராசாகவும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே தெய்வம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், ஊழியர்கள், வருமானங்கள் யாவற்றையும் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.